மரத்திலேறி சண்டை போட்டுக்கொண்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், இணையத்தை கலக்கும் வீடியோ, ஆரம்பமாகியது புதுவருட கொண்டாட்டங்கள். தமிழர் பகுதியில் போதகரின் திருவிளையாடல், குளக்கட்டில் நிறுத்தப்பட்ட வாகனத்துக்குள் இருந்த 2 சிறுவயது யுவதிகள், உடந்தையான 2 போலீசாரால் கைது, வெளியானது முழு விபரம். மாத்தறை கூட்டுறவு வைத்தியசாலையில் நள்ளிரவு பரபரப்பு, நிர்வாகத்தை கைப்பற்ற முயன்றவர்களால் மோதல், போலீசார் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை. கடையொன்றை அமைத்து பாரிய மாணிக்கக்கல் சுரங்கம் தோண்டிய நபர்கள், 15 அடி ஆழத்துக்கு தோண்டப்பட்ட குழி, கீழிறங்கும் நிலைக்கு வந்த அருகில் இருந்த பிரதான வீதி. வடமராட்சி கடற்பரப்பில் ஆட்சி செலுத்தும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல், கடற்படையினர் பாராமுகமாக இருப்பதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றச்சாட்டு. தமிழர் பகுதிகளில் களைகட்டும் புத்தாண்டு வியாபாரம், கடை தெருக்களில் அலைமோதும் மக்கள் கூட்டம். யாழில் கோர விபத்து, 7 பேரின் நிலை தொடர்பில் வெளியான தகவல், அதிசொகுசு வாகனத்துக்கு நேர்ந்த நிலை. யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி மீட்பு, குடும்பத்தினர் தொடர்பில் ஆரம்பமானது விசாரணை. புத்தாண்டு காலத்தில் புகைப்படங்களை பகிர வேண்டாம், நாட்டு மக்களுக்கு வெளியானது அறிவிப்பு. பிரச்சாரத்தில் சைக்கிள் ஓடிய விஜய், துரத்தி வந்தும் பிடிக்க முடியாமல் மூச்சிழைத்த ரசிகர்கள், இணையத்தில் வைரலாகும் பரபரப்பு காட்சிகள். மாத்தறை கூட்டுறவு வைத்தியசாலையின் நிர்வாகத்தை பலவந்தமாக பொறுப்பேற்க முயன்ற ஒரு குழுவினரால் அங்கு வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு குழுவினர் நள்ளிரவு வேளை வைத்தியசாலைக்குள் புகுந்து அதன் நிர்வாக கட்டடத்தை முற்றுகையிட்டனர். முறையான தேர்தல் அல்லது சட்ட ரீதியான அனுமதியின்றி நிர்வாகத்தை கைப்பற்ற முயன்ற இந்த செயலுக்கு வைத்தியசாலையின் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஊழியர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் இடையில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் கைகலப்பில் 2 ஊழியர்கள் காயமடைந்தனர். நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார் மீதும் அந்த குழுவினர் தாக்குதல் நடத்திய நிலையில் போலீசார் மற்றும் ஊழியர்கள் அங்கிருந்து தப்பியோடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த திடீர் மோதலின் காரணமாக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அன்றாட சேவைகள் சில மணி நேரம் ஸ்தம்பிதமடைந்தன. சம்பவம் குறித்து மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் வைத்தியசாலை பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாய்க்க எயுவெல்ல பகுதியில் பிரதான வீதிக்கு அடியில் சட்டவிரோதமான முறையில் தோண்டப்பட்ட ரகசிய மாணிக்கக்கல் சுரங்கம் ஒன்றை போலீசார் கண்டுபிடித்தனர். வீதியோரத்தில் இருந்த ஒரு சிறிய கடையின் உள்ளே நுழைவாயிலை அமைத்து சுமார் 15 அடி ஆழத்துக்கு இந்த சுரங்கம் தோண்டப்பட்டது. இந்த சுரங்கமானது பிரதான வீதியின் தரைப்பகுதிக்கு கீழ் நீண்ட தூரம் வரை விரிவுபடுத்தப்பட்டிருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் வீதி உள்வாங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு அனுமதியின்றி இந்த செயலில் ஈடுபட்ட கடையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கிராமப்புறங்களில் நடத்தப்பட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். 2 வெளிநாட்டவர்கள் தலையணை போர் விளையாட்டில் மோதிக்கொண்ட விதம் அங்கிருந்தோரை வியப்பில் ஆழ்த்தியது. உள்ளூர் வீரர்களை விஞ்சும் வகையில் அவர்கள் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் வேடிக்கையாகவும் மோதிக்கொண்டனர். வழுக்குமரம் ஏறுதல் அல்லது ஏனைய போட்டிகளின் போது வெளிநாட்டவர்கள் தடுமாறியும் விழுந்தும் விளையாடிய காட்சிகள் பார்ப்போரை சிரிக்க வைத்தது. குறிப்பாக மிகவும் அவதானமாகவும் அதே நேரம் தமக்கே உரிய பாணியிலும் விளையாடிய வெளிநாட்டவர்களின் செயற்பாடுகளைக் கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். இந்த உலகத்தில் இதைவிட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமில்லை என்று சொல்லும் அளவுக்கு உள்ளூர் கலாச்சாரத்துடன் வெளிநாட்டவர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடிய இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வவுனிக்குளம் குளப்பகுதியொன்றில் மல்லாவி திருச்சபை ஊழியர் ஏற்பாடு செய்தார். தனது பொறுப்பிலுள்ள சிறுவர் அபிவிருத்தி திட்ட ஊழியர்கள் சுமார் 15 பேரை ஒன்றிணைத்து குறித்த கொண்டாட்டம் வவுனிக்குள குளக்கட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த கொண்டாட்டம் முடித்து ஏனைய ஊழியர்கள் தமது சொந்த வாகனங்களில் வீடு திரும்பினர். 20 மற்றும் 21 வயதுடைய 2 யுவதிகள் வாகனம் இல்லாமையால் தங்களுடைய வாகனத்தில் ஏற்றி குறித்த வாகனம் குளக்கட்டில் முடிவு வரை பயணித்துள்ளது. பயணத்தில் மயக்கமுற்ற யுவதிகளை குறித்த ஊழியர் மற்றும் பயணித்த 2 திட்ட ஊழியர்கள் இணைந்து கூட்டு பாலியல் முயற்சி செய்ததாக மல்லாவி போலீசில் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது.
இதன்பொழுது தமக்கு வைன் வழங்கப்பட்டதாகவும் அதனால் மயக்கம் ஏற்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கப்பட்டதாக அறிய முடிகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட யுவதிகள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட யுவதிகளின் பெற்றோர்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய மல்லாவி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தை செலுத்திய சாரதியும் மற்றொருவரும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மதபோதகர் உள்ளிட்ட மூவரிடமும் விசாரணைகள் முன்னெடுப்பதாக மல்லாவி போலீசார் தெரிவித்தனர். வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் கடற்பரப்பில் எல்லை தாண்டி வந்த இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளில் ஈடுபடுவதாகவும் இதனை தடுப்பதில் கடற்படையினர் மெத்தன போக்குடன் செயற்படுவதாகவும் தெரிவித்து உள்ளூர் மீனவர்கள் கடும் கவலையும் ஆத்திரமும் வெளியிட்டுள்ளனர். நேற்று முன்தினம் நாகர்கோயில் கிழக்கு திசையில் கரையில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி உள்நுழைந்தனர். இவர்கள் இந்திய பகுதிகளில் பயன்படுத்தப்படும் குல்லா எனப்படும் படகுகளில் வந்து இலங்கை கடற்பரப்பில் தடை செய்யப்பட்ட லாம்பு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டதை எமது பகுதி மீனவர்கள் நேரில் கண்டுள்ளனர். இதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த பகுதியில் தொழிலில் ஈடுபட்ட உள்ளூர் மீனவர்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தமது கையடக்க தொலைபேசிகள் மூலம் காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தின் வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுச்சந்தை பகுதிகளில் பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அதிக அளவில் திரண்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களாக கிளிநொச்சி நகர பகுதி மற்றும் பொதுச்சந்தை பகுதிகளில் மக்கள் கூட்டமாக வருகை தருவதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக புத்தாடைகளை தெரிவு செய்வதற்காக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் இடங்களிலும் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. பிரதான வீதிகளில் உள்ள தற்காலிக வியாபார கூடங்களிலும் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் கலாச்சார விழுமியங்களை பேணும் நோக்கத்தில் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் புத்தாண்டு பொருட்களை கொள்வனவு செய்து வருவதால் நகரின் வர்த்தக நடவடிக்கைகள் தற்போது பெரும் எழுச்சியை கண்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. அம்பன் பகுதியில் நாகர்கோயில் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கைஸ்ரக வாகனம் பிறிதொரு வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது மதகொன்றுடன் மோதி விபத்தில் 7 பேர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மின் கம்பத்துடன் மோதிய வாகனம் மின்கம்பத்துடன் மோதிய வேகத்தில் வாகனம் பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் விபத்தின் காரணமாக குறித்த பகுதியில் இருந்த மின்கம்பம் சேதமடைந்துள்ளதோடு அந்த பகுதிக்கான மின்சார விநியோகம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வாகனம் கடுமையாக சேதமடைந்த போதிலும் அதில் பயணித்தவர்கள் எவ்வித பாரிய காயங்களுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் வீடொன்றில் இருந்து கைத்துப்பாக்கி ஒன்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி எதற்காக வைக்கப்பட்டது, ஏதேனும் குற்றச்செயல்களோடு இதற்கு தொடர்புள்ளதா அல்லது வேறு எவரிடமிருந்தாவது இது கைமாற்றப்பட்டதா என்கின்ற கோணத்தில் இளவாலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகை காலத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. பண்டிகை காலங்களில் சுற்றுலா செல்லும் போது தாங்கள் இருக்கும் இடங்கள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை உடனுக்குடன் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தாங்கள் வீட்டில் இல்லை என்பதையும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்றிருப்பதையும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிரங்கப்படுத்துவது திருடர்களுக்கு வாய்ப்பாக அமையக்கூடும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வீடுகள் ஆளில்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் இத்தகைய பதிவுகள் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு காரணமாகிறது. பாதுகாப்பு அபாயங்களை குறைக்கும் பொருட்டு பொதுமக்கள் தங்களின் விடுமுறை கால அனுபவங்களையும் புகைப்படங்களையும் சுற்றுலா முடித்து வீடு திரும்பிய பின்னர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறும் போலீசார் கோரிக்கை விடுக்கின்றனர். பண்டிகை காலத்தில் வீடுகளை விட்டு வெளியே செல்லும் போது அயலவர்களிடம் அது குறித்து அறிவிப்பதோடு பாதுகாப்பு நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மகாதானபுரம் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது திடீரென்று பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கிய விஜய் அங்கிருந்த சைக்கிள் ஒன்றை பெற்று அதில் ஏறிச் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
விஜய் சைக்கிளில் செல்வதை கண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு உற்சாகமாக முழக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோடு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை மற்றும் அவரின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்தது. இதனால் அவர் பாதியிலேயே சைக்கிளை நிறுத்திவிட்டு மீண்டும் தனது பிரச்சார வாகனத்தை நோக்கி ஓடிச் சென்று அதில் ஏறியிருந்தார். அவர் ஓடிச் சென்று பிரச்சார வாகனத்தில் ஏறும் காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. இந்த எதிர்பாராத சம்பவத்தால் மகாதானபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மரத்திலேறி சண்டை போட்டுக்கொண்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், இணையத்தை கலக்கும் வீடியோ, ஆர்வமாக்கியது புதுவருட கொண்டாட்டங்கள். தமிழர் பகுதியில் போதகரின் திருவிளையாடல். குளக்கட்டில் நிறுத்தப்பட்ட வாகனத்துக்குள் இருந்த 2 சிறுவயது யுவதிகள். உடந்தையான 2 போலீசாரால் கைது. வெளியானது முழு விபரம். மாத்தறை கூட்டுறவு வைத்தியசாலையில் நள்ளிரவு பரபரப்பு. நிர்வாகத்தை கைப்பற்ற முயன்றவர்களால் மோதல். போலீசார் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை. கடையொன்றை அமைத்து பாரிய மாணிக்கக்கல் சுரங்கம் தோண்டிய நபர்கள். 15 அடி ஆழத்துக்கு தோண்டப்பட்ட குழி. கீழிறங்கும் நிலைக்கு வந்த அருகில் இருந்த பிரதான வீதி. வடமராட்சி கடற்பரப்பில் ஆட்சி செலுத்தும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல். கடற்படையினர் பாராமுகமாக இருப்பதாக உள்ளூர் மீனவர்கள் குற்றச்சாட்டு. தமிழர் பகுதிகளில் களைகட்டும் புத்தாண்டு வியாபாரம். கடை தெருக்களில் அலைமோதும் மக்கள் கூட்டம். யாழில் கோர விபத்து. 7 பேரின் நிலை தொடர்பில் வெளியான தகவல். அதிசொகுசு வாகனத்துக்கு நேர்ந்த நிலை. யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி மீட்பு. குடும்பத்தினர் தொடர்பில் ஆரம்பமானது விசாரணை. புத்தாண்டு காலத்தில் புகைப்படங்களை பகிர வேண்டாம். நாட்டு மக்களுக்கு வெளியானது அறிவிப்பு. பிரச்சாரத்தில் சைக்கிள் ஓடிய விஜய். துரத்தி வந்தும் பிடிக்க முடியாமல் மூச்சிழைத்த ரசிகர்கள். இணையத்தில் வைரலாகும் பரபரப்பு காட்சிகள்.